சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெக ஜெகனே சுகவாணி கல்யாணி ஜெக ஜெகனே ஜனனி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி பாண்டிய ராஜகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி பைஜமே பரோ மேத்வரி வேண்டு வரும் தர வேண்டு வரும் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டு வரும் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த நாதரூபிணி வேதவராதே நாதரூபி நலம் தருவா என் தாயே மீனாட்சி நாவில் உனை பாட நலம் வருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வணக்கம்.
வணக்கம் மந்திரம் நமஸ்தே ரம குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு வாழ்நாள்லே மறக்க முடியாத சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு மட்டனுக்கு மட்டன் சிக்கனுக்கு சிக்கன் முட்டைக்கு முட்டை மீனுக்கு மீன் குடலுக்கு குடல் அந்த உபசரிப்பு குடல் யாபத்துல ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ரசிகர்கள் நம்ம எல்லாரும் முன்னால வந்து உட்காரு ஆத்தா இங்கிட்டு வாங்க முன்னால வந்து உட்காரு வாங்க பயமா இருக்கு எங்களை கண்ட கரடி மாதிரியே தெரியுதா முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னால வந்து உட்கார்ந்தாத்தே எங்களை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் முன்னால வந்து உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க வளர்த்த ஆத்தாக்க பெரும் வாழ்ந்த பெரியோர்களே பெரும் மைப்பற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டாள நாடக கலாட்சி மக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமுக தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலைகளுக்கு ஆடு சென்று மாலையில் விருதும்பு விவசாய மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே ஆமா மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி இவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட்டோம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அப்போ எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் வைக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தால் கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம். சரி, எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்க எத்தனை நாடகமா பார்த்துருக்கலாம். ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நாடகம் பக்தி மிகுந்த நாடகம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி எல்லாமே தெய்வ பக்தியோடு நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறும். ஏன்னா இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி நாடகம் வச்சாங்கன்னா ஏழை எளிய மக்களெல்லாம் வாழ வைப்பவள் அந்த நார்த்தாமலை முத்துமாரி சமயபுரம் முத்துமாரி சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லா தெய்வத்தையும் வேண்டினா நினைச்சதெல்லாம் நிறைவேறும். கேட்ட வரம் தந்திடுவாள். எல்லாமே ஆத்தா கிருபையில் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்ச முக்கியம் இல்லை. இந்த ஊரில் வீட்டு இருக்கின்ற இந்த மாயன் குப்பி சுவாமியை வணங்கி கலைப்புண்ணிய தூங்குவோம். நம்ம ஊரில் ஊட்டியிருக்க தெய்வத்தை வணங்காத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தோட புரண்டி பட்டி வருவோம் இந்த குறைகள் மாய குப்பி கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் மாய குப்பி கிட்டே சொல்வோம். குடும்பத்தோட புரண்டி பட்டி வருவோம் இந்த குறைகள் எல்லாம் மாய குப்பி கிட்டே பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்திகரண செலுத்தி நாம மணி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்திகரண செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் ஆயங்குப்பி சாமி கையிலே அறிஞ்சவரும் புரிஞ்சோர் ஆயங்குப்பி கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் மாயகுப்பி கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் மாயகுப்பி கையிலே. குடும்பத்தோட கூட்டிட்டு வருவோம். ஓடியா நேத்தைய திட்டிடுவார் மாயா குப்பிதா. நேத்தைய கூட்டிடுவார் மாய குப்பிதா. நிறைவேற்றி வைப்பதுமே மாய குப்பிதா. போடியா நேத்தைய திட்டிடுவார் மாயன் குப்பிதா. நிறைவேற்றி வைப்பதுமே மாயன் குப்பிதா. ஆட்டமாடி வாராளையா
தெய்வமுமே மாயன் குப்பிதா. குடும்பத்தோட கொண்டு வருவோம், குடும்பத்தோட நாங்க வருவோம். கருங்காலி கம்பெடுத்த மாயன் குப்பிதா, கருங்காலி கம்பெடுத்த மாயன் குப்பிதா, இந்த கர்மகளை தீர்த்திடுவார் மாயன் குப்பிதா. கருங்காலி கம்பெடுத்த மாயன் குப்பிதா, இந்த கர்மங்களை தீர்த்திடு மாயன் குப்பிதா. ஆட்டமாடி வாராளையா மாயன் குப்பிதா, வாழை வாழையே வாழ குப்பிதா, மாயமாடி வாராளையா மாயன் குப்பிதா. ஆதரிக்கும் தெய்வமுமே மாயன் குப்பிதா, ஆதரிக்கும் தெய்வமுமே மாயன் குப்பிதா. குடும்பத்தோட புரண்டு பற்றி வருவோ வருவோ, இந்த குறைகள் எல்லாம் மாயன் குப்பி சுவாமி கிட்டே சொல்வோ. கைதட்டி 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 நல்லா உற்சாகப்படுத்துங்க. வளர்த்து ஆத்தாக்கா அண்ணே எல்லாரும் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கைதட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். ஆமா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கைதட்டினா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கைதட்டினா தான் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஆமா அதுக்கு தான் கைதட்ட சொல்றது. அப்படி அதனால நிலத்த நேரம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதோட குடும்பத்தில் ரூல்ஸ் ஆகிட்டாங்க ஒரு அப்படின்னு நினைச்சிருவாங்க. ரத்தம் தட்டினா ஆமாம், நேரத்தை நேரம் தட்டினா ஏதோ செய்வன கோளாறுல புருஷன் மிதிச்சிட்டாரு போல அப்படிப்பாங்க. அப்படின்னு வந்துடுவாங்க. எல்லாரும் நல்லா கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்தணும். அப்போ தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் உணகரமாக விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கச்சிராயன்பட்டி சேகரம் புரண்டிப்பட்டி கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாயன்குப்பி சுவாமி கோவில் மகா சிவராத்திரி பாரிவேட்டை உற்சவத்தை முன்னிட்டு கிராமத்தார்கள் சார்பாக நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை. விசுவாசத்துடன் மாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் சீரியல் மாதிரி. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் நடிப்பு சேவேந்தன் ஜி பி ஜெயபால் அவர்களை வருகை வரையிலே பெரிய கற்பனை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இடி முழக்குது கருப்பசாமி தக்க கலசு விருது, அங்கே இடி முழக்குது கருப்பசாமி தக்க கலசு விருது, அத்தை வரைஞ்சி கட்டி கருணத்தை சுமருதி, அத்தை வரைஞ்சி கட்டி கருணத்தை சுமருதி, அங்கே இடி முழக்குது கருப்பசாமி தக்க கலசு விருது. மற்றும் இங்கு அதோடு இணைந்து எனது பாசமிகு அன்புவனார் சுப்பிரமணியன் அவர்கள் வருகமடையிலே சின்ன கருப்பா அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வராரு கருப்பே வராரு, வராரு கருப்பே வராரு, வெள்ள குதிரை ஏறி விக்கருவா கையில் வெள்ள குதிரை ஏறி விக்கருவா கையில் கொண்டு வராரு, கருப்பே வராரு, எதுக்கு முறை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அய்யலூரை சேர்ந்த அன்பு சௌரி ஜெயபிரியா ஜெயப்பிரியா அவர்கள் விரகமலையிலே தெலுங்காய் மற்றும் மகமாயாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாரியம்மா மாரியம்மா திரு தூளியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரு தூளியம்மா நீலியம்மா, மணிமேலே மணிமகுடம் காயுதே புகரகம், மணிமேலே மணிமகுடம் காயுதே புகரகம், மாரியம்மா மாரியம்மா திரு தூளியம்மா நீலியம்மா. மலை மலை மற்றும் மலை மற்றும் ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் பெரிய கோட்டையைச் சேர்ந்த பி பழனிசாமி அவர்கள் விரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாடு இசைப்பார்கள். அன்பு மலர்களே நம்பியிருகளே, நாளை நமதே இந்த நாளும் நமதே,
கரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமது இந்த நாளும் நமது தாய்மொழி மொழிவ கல்வி கஞ்சல் எல்லாம் ஏவழி செல்வி ஓவழி செல்வ நாளை நமதே காலங்கள் யாவோ தோழர்கள் வரையில் தாய்மொழியாக நமக்கிட வேலை காலை நமதே காலை நமதே இந்த நாளோ நமதே பாசமென்னோ ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டோ ஆடு வரையில் அறிவியலானே வாழ்க்கை பூந்தோட்டோ பாசமென்னோ ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டோ ஆடு வரையில் அறிவியலானே வாழ்க்கை பூந்தோட்டோ மூன்று தமிழர் ஓரிடவல்தி காண வேண்டும் காவியத்தில் மூன்று தமிழர் ஓரிடவல்தி காண வேண்டும் காவியத்தில் அந்த நாள் நினைவுகள் இந்த நாள் மாறாது அந்த நாள் நினைவுகள் இந்த நாள் மாறாது நாளை நமதே இந்த நாளும் நமதே வீடு எள்ளோ கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக இழச்சதார்களே வீடு எள்ளோ கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக இழச்சதார்களே நாலு பேரும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணல் தம்பி நாலு பேரும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணல் தம்பி அந்த நாள் நினைவுகள் இந்த நாள் மாறாது அந்த நாள் நினைவுகள் இந்த நாள் மாறாது நாளை நமதே இந்த நாளும் நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்பா திண்டுக்கல்லைச் சேர்ந்து எஸ் ஏ தாஸ் அவர்கள் மிருகமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவள் செய்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக செய்த அன்பு பார்க்க சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு சகோதரர் முத்துசாமி அவர்கள் இவர்கள் ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு சகோதரர்கள் யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு சகோதரர் பாரதி அவர்கள் விளங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக செத்த இசை சக்கரவர்த்தி யாரும் நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு ஆர்பி கனகராஜ் நாடக சீன் ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அன்புலகளை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு கலையரசி ரேடியோஸ் பூதமங்கலம் போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா பொம்பளை பிள்ளைனால வச்ச பார்வை தீராதுல. எல்லாருமே இப்படி வச்ச பார்வை தீர்ந்தா அந்த பிள்ளை புரிச்சை வெட்ட போறாங்க. ரொம்ப சிறப்பாக செய்த அன்பனார்கள் சார்ந்து நன்றி என்று சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கணும் நன்றி என்று கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தினை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் கடவுரை சேர்ந்த அன்னை மாணிக்கம் அவர்கள் விரங்கமலையிலே சிவன் கோட்டை பெருமாள் அரக்கனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் கிராம பொதுமக்கள் புரண்டிப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைச்சருக்கு நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் கலையரசி ரேடியோஸ் பூதமங்கலம் இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு நாட்டு கொடுங்க கலையரசி ஒளிபெருக்கி உரிமையாளர்கிட்ட சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வந்தாத்தே உங்களுக்கு கலன்னு இருக்கும். ஆமாம் நம்மளை பார்க்கலே கடுப்பாக இருக்கும். கடுப்பா இருக்குமா? நல்லா ஒரு கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்தினா தான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். நீங்க என்னவோ உங்கள்கிட்ட நாங்க காசை வாங்கிட்டு கொடுக்காத மாதிரி நாங்க என்னவோ நாங்க உங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கிட்டு நாங்க வட்டி காசு கட்டாத மாதிரி இப்படி முறதுக்கு இருந்தா எப்படி நான் கேட்கிறேன். எப்படி இருக்கு வளர்த்த ஆத்த காலம் ஜோர ஒரு கை தட்டி கொடுங்கம்மா. ஆனா நீங்களும் கை தட்டுக்கணும். புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்திரியல்ல நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கெல்லாம் எத்தனை புருஷன் வீட்டில் அடி வாங்கினான்னா யாருக்கு தெரியும்? விடியாட்டு நாளைக்கு விடியாட்டு மேலே தூமியே குட்டிக்கு நாளைக்கு விடியாட்டு மேடா தண்ணியை போட்டு யாருன்னே தெரியாது. மச்சானுக்கு சோறு போட்டு கொடு ஓயாம கூட்டிட்டு போவேன் 12 மணி 1 மணிக்கெல்லாம். அது இதே கடுப்பில் இருக்கும் விடியாட்டும்னு விடிஞ்சவனா பார்த்தா புரிஞ்ச ஊரில் இருக்கும்போது திருப்பூர் கிளம்பி போயிடுவேன். இங்கே இருந்தால் பொண்டாட்டிட்ட இமுசை தாங்க முடியாதுன்னு நான் நல்லா சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நாடகம் எதுக்கு வைக்கிறது? எல்லாரும் ஊரில் அடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு பிரிஞ்சு போய் கிடப்போம். இது மாதிரி விஷயத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடாயை வெட்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து விழாவை கொண்டாடினா தான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நாடகமும் வைக்கிறது. எங்களை பார்த்து நீங்க சிரிக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லித்தான் இந்த நாடகமும் வைக்கிறது.
நீங்கள் அமைதியாக இருக்கிறாங்க, நாங்கள் அமைதியாக இருந்தால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும். தெரியாம போயிடும். அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அனைவரும் இன்னுமே தான் கதையே பப்புன் டான்ஸ் முடிஞ்சவொடனே இன்றைக்கி உண்மையிலே சிறந்த கலைஞரை கொண்டு இன்றைக்கி நாடகம். ஏன்னா அந்த மகமாயி சின்ன கற்பு பெரியவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த அரக்கு சிவன் சக்தி எல்லாமே இருக்குது. எல்லாம் உற்சாகமாக இருந்து நாடகத்தை ரசிக்க வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு வாழ்நாளிலே மறக்க முடியாத உண்மையில் சாப்பாடு கொண்டே விட்டா வருங்க. அவங்க நம்ம வந்ததை பற்றிலாம் அவங்க எதுவுமே நினைக்கல. போய் மொட்டை மாடிக்கு போய் மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, முட்டைக்கு முட்டை, மீனுக்கு மீன், குடலுக்கு குடல், இப்படி குடலை தின்னுட்டு ஏன் குடல் பெருத்து போச்சு. அந்த உபசரிப்பு பார்த்தீங்களா, என்ன வேணும் ஏது வேணும்னு கொண்டாந்து அந்த கறி சுக்காவா, அது பேர் என்ன, சுக்கா சுக்கா வச்சாரு எங்கள் அண்ணன். சுக்கான்னு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்ன ஒரே ஒரு குறை, அட என்னத்தான் சொல்லிக்கிட்டு என்னையா குறை, என்னையா போல இது, அது ஒரே ஒரு குறை தான். சரி விடுங்க, சொல்லப்பா. அடையா அது இந்த குறைய போய் நம்ம போய் மாய் அட சும்மா சொல்லு. அட மட்டனுக்கு அடையா படுங்க, அது வேணா விடுங்க. அட சாப்பாடு அதை சும்மா வரக்கூடாது. சும்மா சொல்லுப்பா. மட்டனுக்கு மட்டன் என்ன குறை சொல்லு, அடுத்த திருத்தி போகல. ஒரே ஒரு குறை. என்ன குறை? சரி விடுங்க, அது வேணா விடுங்க. அட போறா, அட இவ்வளோ ஏயா இவ்வளோ சாப்பாடு ஏற்பாடு பண்ணாலும் சரி சரி விடுங்க. பர்றா ஏங்க விடுங்க. அது போய் இல்லைங்க, எனக்கு அது சொல்றேன். இப்ப சொல்லு வச்சுக்கவே. எவ்வளோ சரி, மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, சுக்கா மக்கா, முட்டை நண்டு மீன், அது ஒரே ஒரு குறை. சரி விடுங்க விடுங்க. அது அப்புறம் யாத போய் சொல்லிக்கிட்டு நம்ம அட வேணாங்க சொல்லிட்டேன். அட என்ன அதை சொல்லி சங்கடப்படக்கூடாது. இவ்வளோ திருவிழா பண்ணி இவ்வளோ சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அது ஒரே ஒரு குறை தான். என்ன இவ்வளோ பண்ணாலும் தலைக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுதான் பெரிய வருத்தமே எனக்கு. பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு பீர் வாங்கி கொடுத்துருந்தா அது பச்சை பார்வை தீராதடி 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 அடி. உண்மையிலே ஏன்னா இந்த சாப்பாடு ஓட்ட புண்ணியவனுக்காக ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்க. உண்மையில ஏன்னா வாழ்த்துறது சாப்பாடு தான். நான்லாம் மட்டன்லாம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு மட்டனு குடல் அந்த உபசரிப்பு அதுதான் முக்கியம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன், நாராடியர்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. சரி சாப்பிட போய் உட்காந்தாச்சு, இலை போட்டாச்சு, இலையில தண்ணி போட்டாச்சு, இலை போட்டவனும் தண்ணியை போட்டாச்சு, கூட்ட வச்சு சோத்தை வச்சு குழம்பு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடத்தான் போனேன். ஒரு அண்ணன் சொன்னார், தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். சரி அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரி இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு. தண்ணி கப்பு மற்ற சாம சாப்பாடு இருக்கட்டும், கப்பு தண்ணி மற்றது சாப்பாடு இருக்கட்டும், நீங்க சாப்பிட்றதுக்கா சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாரு. இன்னொரு அண்ணன் வந்தார், அந்த சொன்னார், சரி சாப்பிடு சாப்பிடு, நீ இனிமே சாப்பிட்டு பவுடர் போட்டு நடிச்சு பொழந்த மணி 10 மணி ஆச்சுன்னு நடிச்சு பொழந்தேன்னு சொன்னா சோறு இங்கே மனசு வருமா? அப்படியும் விடலை, சாப்பிடுத்தேன் வந்தேன். ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்து வந்து சிகேபி கேட்டரிங் சர்வீஸ் என்னோ எழுதியிருக்கேன். வவ்வால் தோட்டமானே வவ்வால் தோட்டம் மதுரை செந்தில் கேட்டரிங். நான்லாம் எம்ஏ முடிச்சிருக்கேன். நம்ம படிப்பே நாளை எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார செத்து போயிட்டாரு இருப்பாரா? நான் ஏன் படிப்பு அப்படி சொல்லி கொடுத்தாருல. எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து தமிழ் என்ன சொன்னேன், தமிழ் இருக்கு பாரு. சிகேபி சமையல் குரு பஸ், சிகேபி சமையல் குரு பஸ், வவ்வால் தோட்டம் மதுரை செந்தில் மெஸ், யானமலை ஒத்த கடை, ராஜ கம்பீனா. ரொம்ப சிறப்பான உண்மையிலே சாப்பாடு. என்ன இங்கிலீஷ் அதெல்லாம் தமிழ் தான் நமக்கு செட் ஆகுது. பெயில்
அம்மா அப்பையிலேருந்து நம்ம ஃபேமிலியே இது இங்கிலீஷ் மீடியம் தான். எங்கள் அப்பாலாம் பெரிய படிப்பு. என்ன படிப்பு? 3வது. எங்கள் அம்மாலாம் மேமச்சமான படிப்பு. எம்ஏயா? எம்ஏ. எம்ஏ. எம்ஏன்னா சும்மா இருக்கிறது. அது எங்கள் குடும்பமே பெரிய படிப்பு. நானே ஆண்டா படிக்காமத்தான் இங்கே வந்தேன். நாடா சரி. அங்கே மாட்டிக்கிட்டு திருப்பி இங்கே வந்தால் ஆயிடுவேன். நான் உள்ளே போயிட்டு பொம்பளை பொருள் வேறு சொல்லுவான். இனிமேல் தான் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ தான் ஆளுகள்லாம் சிரிக்கிறாங்க. இந்த திருவிழாவுக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் இந்த திருவிழாவுக்கு அடாடாடா பார்த்தா அவங்க கூறுப்பு சேலை கட்டுறது, ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து ஜாக்கெட் தைக்கிறது. 800 ரூபாயா? பின்னால கயறு 2 நிலை, முன்னால சன்னல். சரி. புருஷம்புலாம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவேன் 1000ல 36 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் தச்சு அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கும்மி கொட்டுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய நான் வளர்த்த தங்கச்சி தான் ஒரே மாதிரி குறுப்பு போட்டுவாங்க. இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து கும்மி கொட்டாவாருங்க. அப்படிதான் புருஷனை கண்டுக்கிட்டியா என்ன பாச்சு? அது கும்மி கொட்டையில அப்படி பேசிக்கிடுவாங்க. நம்மளால ஆம்பளையால அந்த இடையில நுழைவான் பாரு. அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்துல போய் நின்றுக்குருவேன். சரி. அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க. அப்படிதான் சுற்றி வருவேன். 2வது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை உடத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கல் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். என்னத்த ஏன்டா முளைப்பாரி போட்டான் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஆளு போல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் நல்லா சிறப்பாக இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்துக் கொண்டு மட்டும் இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க அண்டிகால் தான். வணக்கம். இந்த பாடல் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் நடித்து நான் பாடிய பாடல் இந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துடான் யூடியூப் சேனலில் பாருங்க அன்பு சொந்தங்களே. ஒரு 2 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹலோ பாடிரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாரி கொழுந்தே நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி நான் வாரே கொஞ்சி கொள்ள நீ வா பாடிரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாரி கொழுந்தே நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி நான் வாரே கொஞ்சி கொள்ள நீ வா பாடிரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே.
ஹலோ 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 ஹலோ. என்னங்க இப்போதான் குழுகுலுன்னு இருக்குதா? ஆமா. இவ்வளவு நேரம் எப்படியா இருந்துச்சு? எங்களை பார்க்க உங்களுக்கு மப்பு மந்தாரமா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நாங்க ஆ, 4 பேருமே ஆ. நல்லா இருக்கிறோம். எங்க நல்லா இருந்தா நல்லா தானுங்க. நல்லா இருக்கிறோம்மா. அப்படி சொல்லுங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எதுல? அப்புறம் தம்பி செல்லவே பார்த்துருக்கு அப்படி. தம்பி ஆ, பேசுப்பா, வாய் தரது. சரிங்க. நீங்களாங்களா? அப்ப எல்லாம் நல்லாக்காங்க. என்னங்க வந்ததே மல்லாக்கா படுத்து கிடக்குறாரு, அவரை எழுப்புங்க. ஆரம்பத்திலே மல்லாக்கா கிடக்குறாரு, இன்னும் போக போக எப்படி இருக்கு. அப்புறம் நீங்க நல்லாங்களா? எங்க மைசூர்காரரு எவ்வளோ ஜாமானத்தை ஏற்றி இறக்கி எவ்வளோ வேலை, ஏகப்பட்ட ஜாமானத்தை சொருகி இருப்பாரு. அப்புறம் நீங்க நல்லாங்களா? சரிங்க. அவங்க நல்லா தான் நம்ம நடக்க முடியும். அப்புறம் எத்தனானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் எங்க ஜாமானத்தை நான் ஆட்டுறேன், அவரையே ஆண்டு வைக்கிறேன். நீ வந்தோடனே இந்த மஞ்சள் கலர் பண்ணி முறை எல்லாம் பண்ணி வந்துட்டாங்க பாரு. ஆமா, அவதான் ஒரு ஏக்கமா. நீ வந்தானே அதை பார்த்துக்கிட்டே வாசிக்கிறான். எதா பாசியவா? நான் கூட வேற இடத்துல போய் நினைச்சுக்க. பாசியதாம்மா பார்த்தேன். ஐயில அணைக்கிற போது நான் குளுக்க குளுக்க உங்களுக்கு மூச்சு வாங்குதா? பார்த்து பார்த்து மூச்சு பார்த்துக்கிட்டு சந்தை சிரிச்சிட போகுது. அப்படி இருக்கு நம்ம உழப்பு. ஆமாங்க. பொண்ணை மட்டும் வச்சுங்க. எங்க ஆர்டர்கார தம்பி ஏன் சாமானத்தை பார்த்து அடிப்பா? ஒண்ணு போட்டா வச்சுங்க. 3வது போடு எங்க மாமாவை போடணும். கருகருன்னு இருக்காரு கருத்த மச்சான், அவரை தான் 3 அவரை தாங்க பொறுப்பா போடணும். அவர் ரொம்ப பயந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு தெளிய வச்சிரு, நாளைக்கு அங்க போய் பிடிச்சு போட்டுருவோம். அடா பூங்கோயிலே பூங்கோயிலே
பாத்துங்க. ஆமா என்னம்மா நீ ஆட்டாடுற? ஏங்க நேத்து வந்த புள்ள கூடு குலுக்குச்சு. நீ எல்லாம் என்ன அதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் நேத்து வந்த புள்ள குளுக்குச்சுன்னா டூப்ளிகேட்டா இருக்கு. இன்னைக்கு நான் குளுக்குறேன் பாருங்க. நாங்க அதை பாடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு நான் மூணையும் அடக்கிக்கிட்டு ஆடுறேன். நான் திறந்து விட்டேன்னா தாங்க மாட்டேங்க பாத்தீங்க. கை கால ஆட்டத்தை சொல்றேன். அப்படிங்கிறீங்க. ஏங்க ஏ என்ன மம்மு அவரை போய் ஏங்க உங்க 4 பேர்த்தையும் நான் போடலான்னு இருக்கேங்க. முத எங்க குருநாதர் கிட்ட போ. யாரு? அவர் சாமான் பெருசா இருக்கு. அவர் தான் சம்பதம் அகலவத்தா இருக்குது. ஐயா அவரை போட்டு அப்புறம் யாரை போடணும்? நீ வரிசையா வா. வரிசையா வரணுங்கிறீங்க. அப்போ பின்னாடிக்கா 2 பேரு அது வேஸ்ட். வேஸ்டா? சரி ஏ தம்பி போட்டுடலாமா? கணக்குல சேராதவங்க 2 பேரும் கணக்குல சேராதவங்க. அப்படிங்க உங்க 4 பேர்த்தையும் போட்டு இங்க இருக்கவங்களாம் போட்டா விடிஞ்சு போயிரு. விடுதி போற ஒரே போட அவங்களுக்கு போட்டுறணும். ஆமா சரி. அட வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணாமே அட வச்சுக்கவா ஏ வச்சுக்கவா ஏ வச்சுக்கவா அட வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒண்ணா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள பாசி ஆடவே மாட்டேங்குதுப்பா. அதையே பார்த்துக்கிட்டு வாசிக்கிட்டு இருக்காரு. பாசி ஆடவே ஏங்க என்னங்க பொசுக்குன்னு உள்ள விடுறாரு? பாசி ஆடவே மாட்டேங்குது. நல்லா இருக்கு பாசி. அப்படிங்கிறீங்க. அவர் பாசிக்கிட்டே இருக்காரு. அவர் அங்கேயே நோக்கமாவே இருக்காரு. அப்புறங்க தம்பியை போடலாமா உங்களை போடலாமா? போடுமா? ஏங்க ரொம்ப வேர்க்குதா? நான் இருக்கும்போது என் தம்பிகிட்ட போறேங்கிற. அப்புறம் நீங்க உங்கள்கிட்ட வரணுமா? நீ வரேன்னு தானே 3 சாமானத்தை திண்டுக்கல்ல இருந்து தூக்கி. ஏங்க 3 ஜாமானை வச்சு வேஸ்ட் உங்களுக்கு. 2 நிப்பாட்டு ஒன்ன படுக்க போட்டு அடிப்பேன் தெரியுமா? அடிப்பீங்க என்ன அடிப்பீங்களா? ஒன்னே இல்ல இது. அட ஆவாரம் பூவாக 5 நாளாக என்கிட்ட வரேன்ட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்க. அப்புறம் என்ன அவர்கிட்ட வரும்போது என்கிட்ட வரும்போது நீ ஆடு. ஓயா இங்க பாத்து வா. வெட்டிக்காரர்கிட்ட போகும்போது எவ்வளவு வேகமா போற. மையாலாம் பிடிக்காது எனக்கு. என்னங்காச்சு? அப்புறம் என்ன வேஸ்டா பாருமா குடுக்குறா. போப்பா. அப்புறம் தம்பி போய் என் தம்பிகிட்ட போ. தம்பியில போவா? தம்பி வருவாரா? கம்பெனி மிளகாது விடுவாரா? காரமா இருக்கு கட்டி. அப்படிங்கிறீங்க. பொடி நடையா போறவரு பொடி நடையா போறவரு ஏனையா வீராப்பு உனக்கு நான் போட்டே மாறாப்பு.
தொட்டு கும்பிடுறா. கேருமா ஆ நீ எங்க 3 பேர்த்திட்ட விடிய விடிய வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி தம்பி ஃப்ரீயா இருக்க அப்படி எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, எங்க வேணாலும் கூட்டிட்டு வரலாம். அவர் கண்ணாடி போட்டிருக்காரு. ஐயோ ஆளை பார்த்து இட போடாத. என்ன பெருசு அவர் நினைக்கிறாரு அங்கேயே போட்டு இருக்கு நம்மள ஒரு குத்த மாட்டேங்குது. முடிச்சு அப்படிங்கிறீங்க. ஃப்ரீயா இருக்க சொல்றதா அதான். இழுத்து படிக்க இருக்குது ஐயா மனசுக்குள்ள. கொஞ்ச நேரம் மிருதங்கம் வாசி, நான் தாளம் போடுறேன். அவர் இன்னைக்கெல்லாம் ஓடுற மாதிரி தெரியல. ஏமா ஆ, தம்பி மிருதங்கம் வாசிட்டு நான் தாளம் போடுறேன். அப்படிங்கிறீங்க. போடுங்க யார் போட்டாலும் சரி, என் ஜாமானத்தை யாரும் போட முடியாது. அப்புறங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே போடு. அப்புறம் நான் சூடான மோகினி, நான் சூடான மோகினி, கையினாலோ மாங்கனி, நான் சூடான. ஏ தம்பி அந்த பையனை ஒரு போடு போடு. ஏய்யா பொம்பளை பிள்ளை வந்து சாமடத்தை ஆட்டிக்கிட்டு கிடக்குது, முன்னாடி என்னையும் பாரு விட்டு பல்பையும் பாருன்ட்டு குழந்துக்கிட்டு தூங்கிட்டு கிடக்குற. பார்த்தோன்னே வெக்கப்பட்டு உனக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணி மேலே போட்டு ஆளுகளாம் கூட்டி வந்தா நல்லா பொழந்துக்கிட்டு சாமடத்தை திறந்துக்கிட்டு தூங்கியிருக்க. நல்லா விடுது போயிரு. அப்புறம் போடு போடு. சூடான மோகினி, போட்டியாமா? சரிம்மா. சரிங்க எல்லாத்தையும் போட்டாச்சு. அவங்களுக்கு போடுமா? என்னங்க அவங்களுக்கு தான் முக்கியம் போடணும். எல்லாத்துக்கும் மொத்தமாக போட்டாச்சுங்க. அப்படியா? ஆமாங்க உங்களையும் முடிச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. எனக்குன்னு ஒரு ஆள் உள்ள இருக்காரு, சரி சரி. அவரை கூப்பிடலாமா? ஓஹோ